இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு ப்ரைடல் மேக்கப் vlog தான் பார்க்க போகிறோம். எஸ், ஸோ இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மார்னிங் ரிசப்ஷன் லுக் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருந்தோம். இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருந்தால் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அவங்களோட ஸ்கின்னில் இருந்து கொஞ்சம் ஃபேராக வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்படிங்கிறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி மெஸ்ஸி ப்ரைடோட இவங்க லுக் சூப்பராகவே வந்திருந்தது. அண்ட் இந்த லுக்கை முடிச்சுட்டு நம்ம ஹோட்டலில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இவங்களுக்கான ஜுவல்ஸுமே நம்ம எல்லாமே வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு அவங்க கூடவே நம்ம மண்டபத்துக்கு போக போகிறோம். ஸோ மண்டபத்தில் போய் ரிமைனிங் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு 2-3 மேக்கப்ஸை வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எஸ், ஸோ இவங்களுக்கு தான் நம்ம இந்த மேக்கப் பண்ணோம். அந்த vlog தான் அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தது. நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். இப்போ தான் வந்துட்டு டைம் கிடைச்சது கரெக்டாக எடிட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு. எஸ், இந்த லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த லுக்ஸில் வந்து எந்த லுக் ஓகே சூப்பராக இருக்குது, இல்லை இப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து வெல்கம்க்கான அவங்கள வெல்கம் பண்ணுற மாதிரியான ஒரு ரங்கோலி ஸோ மண்டபத்தில் போட்டிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதை அப்படியே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் வந்துட்டு வெல்கம் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். ஸோ அது நல்லா இருந்தது இல்லையா, ஒரு ராஜா மாதிரி அவங்களுக்கு அந்த தலப்பாலாம் வைக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இதுதான் செகண்ட் லுக்கு. லைக் இது வந்துட்டு அவங்க கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த கலரில் வேணும், இந்த கலர் லிப்ஸ்டிக் வேணும் அப்படின்னு சொன்னதால் வந்துட்டு அது கஸ்டமைஸ் பண்ணியாச்சு. அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான லெஹெங்காக்கு ரிசப்ஷன் லுக் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அது ரொம்பவே வந்து சிம்பிளாக இருந்தால் போதும், கலர்லாம் எனக்கு வந்துட்டு ஃபேராக வேண்டாம், என்னோடய ஸ்கின் டோன்லேயே நீங்கள் எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அண்டு நீட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து நம்ம அவங்களோட ஹேரில் வந்து கேர்ள்ஸ் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் ரொம்ப ஃபட்டாஃபட்டாக நான் உங்களுக்கு ஸ்பீடில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதால வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அது ஸ்பீடாக போயிட்டே இருக்கும். நீங்கள் வந்து பார்க்கலாம். உங்களுக்கும் ஏதாவது உங்களுடைய பிக் டேயில் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாய் கீர்த்தி மேக் ஓவர் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஒரு இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு நீங்கள் எனக்கு வந்து டிஎம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயே சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுப்பேன். ஸோ நீங்கள் வந்து அவங்களோட பேக்கேஜ் வந்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். என்னோடய பேக்கேஜ் இவ்வளோதான் அவ்வளோதான் அப்படிங்கிறதுலாம் இல்லை, கஸ்டமைஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி. ஸோ ரிசப்ஷன் மேக்கப் வந்து முடிச்சாச்சு. அண்ட் இவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து வெல்கம் டான்ஸ், டிஜே அண்ட் ஸ்மோக்கி எஃபெக்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்தது. ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணாமல் இருக்க முடியுமா? ஸோ அதனால தான் அதுவுமே இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணிவிட்டேன். அண்ட் பொண்ணு மாப்பிளையும் வந்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. சும்மா சின்ன சின்ன இதில் ஃபைனலாக தான் வந்துட்டு எல்லாருமே டான்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மண்டபத்தில் இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. கூடவே நானும் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இந்த மாதிரிலாம் சாங்ஸ்லாம் வந்து கேட்டால் நம்ம கால் கண்டிப்பாக நிற்கவே நிற்காது, அது தானாக ஆடவே செய்யும் இல்லையா. ஏன்னா நம்ம எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணணும், வைபை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதை முடிச்சுட்டு என்ன அப்படின்னா அப்படியே ஃபுட்டு. ஸோ ஃபுட்டுமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அந்த இடத்துல டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஸ்வீட் பீடாக்கு, ஐஸ்கிரீம்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் அப்படியே வீடியோவாக எடுத்துகிட்டு இருந்தேன். பார்க்குறதுக்கெல்லாம் அந்த குட்டி குட்டி டால் வந்து பாருங்கள் அழகாக இருந்தது இல்லையா. ஸோ இந்த மண்டபத்தில் தான் வந்துட்டு மேரேஜ். பக்கத்துலேயே கோவில் இருந்தது. அடுத்த நாள் நான் வந்துட்டு மேக்கப் முடிச்சுட்டு கோவில் போயிருந்தேன். இது வந்துட்டு நைட் டின்னர். ஸோ இதுவுமே வந்துட்டு சாப்பிட்டாச்சு. அண்ட் அடுத்ததாக வந்துட்டு ஏர்லி மார்னிங் வந்துட்டு முகூர்த்தம் அப்படிங்கிறதால ஒரு 2:30 or 3:30 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க டெக்கரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் வந்துட்டு நலுங்கு வச்சுட்டு இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு பொண்ணு வந்துட்டு நமக்கு முகூர்த்தத்துக்கான லுக்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சாரீ இதில் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேராகவே வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, அதை நம்ம வந்துட்டு முடிச்சாச்சு. இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு நான் ஃபேஸ் மேக்கப் முடிச்சிட்டேன். டைமே இல்லை, நான் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். அதனால் கிடைச்சதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அடுத்ததாக வந்து ஹேர் ஸ்டைலும் வந்து முடிச்சாச்சு. ஆனால் இந்த சாரியில் வந்துட்டு வெறும் அழைப்பு, பெண் அழைப்பு, மாப்பிள்ளை அழைப்பு சொல்லியிருந்தாங்க. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இன்னொரு சாரியில் தான் வந்து
கல்யாணம், அதாவது தாலி கட்டக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அது அப்படியே பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்பீடாக போயிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் டைமே கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் சாரீ முடிச்சுட்டு டச்சப் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஃப்ளவர்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி அனுப்புறது அப்படிங்கிறது அப்படியே கதவை தட்டிகிட்டே இருப்பாங்க. அது ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் மேக்கப் ரூம் வந்து மேலே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்து கீழே வந்து பொண்ணு போகிறது அப்படிங்கிறது. ஸோ இதுவே கொஞ்சம் பெரிய விஷயமா இருந்தது. இருந்தும் வந்துட்டு நம்ம அந்த டைமிங்க்கு ரெடி பண்ணி அனுப்பியாச்சு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக ஒரு டச்சிங் கொடுத்துருந்தோம். ஸோ வீட்டுக்கு போகும்போது வந்து சிம்பிளாக ஒரு மேக்கப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுவுமே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இந்த மேரேஜ்லேயே இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஒரு வெட்டிங் சாங் வந்து இவங்க கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் இன்னும் ஒரு ஸ்பெஷல். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்துட்டு டான்ஸ் பண்ணுற மாதிரி அது ஒரு தீமாக எடுத்துகிட்டு போயிடும். அந்த கான்டென்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃபைனல் நான் பார்க்கல, இருந்தாலுமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அங்கங்கே எடுத்துகிட்டே இருக்கும்போது நமக்கு தெரியும் இல்லையா அது இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களது வந்து இந்த மாதிரி தான் ஒரு மேரேஜு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்த சாரீக்காக வந்து மேக்கப்புக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த அடுத்த சாரியில் வந்து சாரீ கட்டி விட்டுட்டு நம்ம அவங்களுக்கு லைட்டாக டச்சப் பண்ணணும். ஸோ டச்சப் பண்ணி நம்ம அவங்கள வந்து முகூர்த்தத்துக்கு அனுப்ப போகிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு மேக்கப். ஸோ இத்தனை மேக்கப்பில் எந்த மேக்கப் நல்லா இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைம் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் மேக்கப் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக வந்துட்டு வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் சாய் கீர்த்தி மேக் ஓவர். ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இப்போ தாலி கட்டக்கூடிய இந்த ஒரு முக்கியமான தருணத்தையும் எடுத்தாச்சு. பட் நான் வந்து மேலே இருந்து எடுத்ததால் எனக்கு அவ்வளோ கிளியராக தெரியலை. நான் நடுவில் பூ இருந்தது அப்படிங்கிறதால இன்னும் எவ்வளோ நம்மளால் வந்துட்டு கவர் பண்ண முடியுமோ அவ்வளோவும் கவர் பண்ணியாச்சு. கிளம்பியாச்சு. பை.